Practice question number 13. This question is your company policy. Enna policy illana production policy nu vechikalam. Okay. Enapa practice question number 16. Practice question 16. Practice question 13, sorry. 13. Okay. Practice question number 13. Enapa idu pere? Material variances. Ellame material variances தான் போட்டுட்டு இருக்கோம். இது பேர் என்ன? Production policy. Production க்கு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசி என்னன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க? Change பண்ண மாட்டாங்க. Okay? Yes. Now let us see here. JK Limited manufactures NXC by mixing 3 raw materials. அப்ப எல்லாரும் வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? ஓகே. என்னப்பா சுஜன் இருக்கியாப்பா? இருக்க. ஓகே. இருக்கேன் சார். ஓகேப்பா. Next. JK manufactures NXC by mixing 3 raw materials for every batch. ஏன்பா எல்லாமே வந்து என்னப்பா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்காப்பா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையாப்பா? எல்லாமே ப்ளூடூத் ஒர்க் ஆயிட்டு இருக்குது, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். குழந்தை இருக்குதுப்பா, சரி பார்க்கட்டும் விடுப்பா. குழந்தைய காஸ்டிங் பார்க்கட்டும் விடுப்பா, ஒன்றும் பிரச்சனை. JK லிமிடெட் மேனுஃபேக்சரர்ஸ், அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்? ஏதோ 1 to 2 எழுதுறாரு அங்கிள், அவ்வளவுதான் காஸ்டிங் அவன் நினைச்சிட்டு இருப்பான், நினைக்கிட்டோம். ஓகே, ஒன்று. JK Limited manufacturers NXC by mixing 3 raw materials. எவ்வளவு raw materials mix பண்றாங்க? 3 raw materials mix பண்ணி என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க? NXC. AXC சென்டில்லப்பா, NXC. ஓகே, NXC is your output. Okay, yes. For every batch 100 kg of NXC, for every batch of 100 kg of NXC 125 kg of raw materials are used. என்ன சொல்றான்? இது நீ தமிழ்ல சொல்லு, எனக்கு தமிழ்ல சொல்லு. 100 kg of NXC அப்போ ப்ரொடியூஸ் பண்றது எப்படி ப்ரொடியூஸ் பண்றான்? ஒவ்வொரு kg of NXC ப்ரொடியூஸ் பண்றானா இல்ல பேட்ச் சைஸா ப்ரொடியூஸ் பண்றானா? புரியுது என்னன்றது? இப்போ ஒரு மெஷின்ல வந்து 125 kg ரா மெட்டீரியல் போட்டானா உனக்கு என்ன வெளியே வருது? 100 kg NXC வெளியே வருது. பட்ஜெட் வேணா மாறலாம், ஆக்சுவல் வேணா மாறலாம், ஆனா என்ன மாறாது? இந்த பேட்ச் சைஸ் மாறாது. This is your combination of both batch costing as well as standard costing. ஏப்பா நான் சொல்றது புரியுதா? அப்போ என்ன ஆனாலும் என்ன ஆகாது? பேட்ச் சைஸ் மாறாது, ஆனா என்ன மாறலாம்? பேட்ச் நம்பர்ஸ் மாறலாம். புரியுதா சார்? நீங்க என்னமோ 125 kg போட்டீங்க, 100 kg NXC வந்துருச்சு, ஆனா வந்திருக்கிற 100 kgமே உருப்படியா இருக்கணும்ல? அதுல வேஸ்ட் ஆகலாம், ஸ்கிராப் ஆகலாம், இருக்கலாமா இல்லையா? இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ஒரு 125 kg போட்டு என்ன பண்ணுவாங்க? NXC ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு 100 kg. அதுலயும் என்ன வரலாம்? ஸ்கிராப் வரலாம். அப்போ உனக்கு ஆக்சுவல்லையும் பட்ஜெட்லயும் வர்ற டிஃபரன்ஸ் யாருனால வரணும்னா பேட்ச் சைஸ்னால வராது, நம்பர் ஆஃப் பேட்சஸ்னால வரும். ஏப்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? வெரி எக்ஸலென்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைம் when your institute has asked, most of the students விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட் அட்டெம்ப்ட்ல क्वेश्चंस வந்ததுக்கு அப்புறம் somehow they mugged it up. Next time they have asked, students have written and they have got a good marks. Okay, but the thing is batch costing, batch size, whatever the case may be, நார்மல் ஆகட்டும் அப்நார்மல் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் பேட்ச் சைஸ் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். மேபி ப்ரொடக்ஷன் டிஃபரன்ஸ் வர்றது நம்பர் ஆஃப் பேட்சஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் மெஷின் ரன் பண்றதுனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரலாமே தவிர்த்து எதனால டிஃபரன்ஸ் வர போறது கிடையாது. பேட்ச் சைஸ்ல டிஃபரன்ஸ் வர போறது கிடையாது. ஓகே, தட் இஸ் த ஒன்லி ஒன் திங் ஐ நீட் டு டெல், பட் யூ ஹேவ் காட். In the month of April, 60 batches were prepared to produce an output of 5600 kgs of NXC. எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லு. 5600 kgs ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு பேட்சஸ் நீ ஓட்டி இருந்தா போதும்? 56. கரெக்டா? 56 பேட்சஸ் நீ ஓட்டி இருந்தா போதும். ஏன்னா ஒரு பேட்சுக்கு எவ்வளவு அவுட்புட் வெளியே வருது? 100 kgs. கரெக்டா? இப்போ எவ்வளவு பேட்சஸ்? 5600 kgs அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்றான். அப்போ எவ்வளவு பேட்சஸ் ஓட்டி இருந்தா போதும்?
56 batches ஓட்டியிருந்தா போதும். எவ்வளவு போய் batches ஓட்டி இருக்கிறாங்க? 60 batches. That 4 is nothing but your variance. Variance. நான் சொல்றேன் வேரியன்ஸ்னு வச்சுக்கோ. இப்போதைக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? டிஃபரன்ஸ் இருக்கு. எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? இப்படிதான் படிக்கணும். பேட்ச் காஸ்டிங்க்கும் கான்ட்ராக்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் கிளப் பண்ணி கொடுத்தா இப்படிதான் படிக்கணும். புரியுதா? எஸ், shall I proceed? நெக்ஸ்ட் இதுல வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே, the standard and actual particulars of the month of for the month of April are as follows. எத்தனை raw material யூஸ் பண்ணிருக்கோம்? 3 materials. என்னென்ன? A, B and C. standard mix price per kg. mix எவ்வளோ? 50%, 30%, 20%. என்ன சொல்றான் சார்? 50% A யூஸ் பண்றேன் சார், B வந்து 30% யூஸ் பண்றேன் சார், C வந்து 20% யூஸ் பண்றேன். பிரைஸ் பெர் கேஜி எவ்வளோ? 20, 10, 5. ஆக்சுவல் எவ்வளோ? ஆக்சுவல் மிக்ஸ் எவ்வளோ பண்றாங்க? ஆக்சுவல்ல மிக்ஸ் பண்ணது எவ்வளோ? 60%, 20%, 20%. Okay, 21, 8 and 6 is your respective actual cost. Forget about quantity of raw material purchase. See, opening stock, closing stock purchases கொடுத்திருந்தா மட்டும்தான் நீ என்ன பண்ணணும்? illustration number 4ல calculate பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி போய்க்கணும். இங்க சொல்ல வர்றது வேற, இங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்றேன் நான். Okay, give me 10 minutes time. You forget about the last column given as quantity of raw material purchased. சரியா? ஏன்பா நான் என்ன சொன்ன? நீ கையை தொடச்சிட்டு இருக்கிற. நான் என்ன சொன்னேன்? இப்போ லாஸ்ட்ல கொடுத்திருக்கிற காலம் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்கிறேன். இப்போதே கன்சிடர் பண்ணாத. நான் சொல்றேன் என்ன பண்ணணும், நான் சொல்றேன் ஏன் கொடுத்திருக்கிறான்றது நான் சொல்றேன். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான் நீ என்ன பண்ணும்? குவான்டிட்டி கன்சியூம். எப்பவுமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல பை டிஃபால்ட் நீ குவான்டிட்டின்னு எடுத்தனாவே என்ன குவான்டிட்டி எடுப்ப? கன்சியூம்டு குவான்டிட்டி தான் எடுத்துப்ப. எதை எடுத்துக்க மாட்டேன்? பர்ச்சேசஸ் எடுத்துக்க மாட்டேன். ஆனா ஒரே ஒரு வேரியன்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் குவான்டிட்டியை வச்சு நீ என்ன கால்குலேட் பண்ணுவேன்னா வேரியன்ஸை கால்குலேட் பண்ணும். தட் இஸ் செப்பரேட் ஆஸ்பெக்ட். தட் இஸ் செப்பரேட். இட் won't include in a universe of your என்னப்பா யார்ப்பா யூனிவர்ஸ்? மெட்டீரியல் வேரியன்ஸஸ் ஓட யூனிவர்ஸ் என்ன? எம்சிவி, எம்யூவி, எம்பிவி, எம்எம்வி, எம்வைவி. இதுதான் மெட்டீரியல் வேரியன்ஸஸ் ஓட யூனிவர்ஸ். இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் குவான்டிட்டிக்கு மட்டும் செப்பரேட்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த யூனிவர்ஸுக்குள்ள இது வரவே வராது. இது தனித்தீவா தான் நீ கால்குலேட் பண்ணணும். அப்ப என்ன வேரியன்ஸ் சார்? நமக்கு தெரிஞ்ச வேரியன்ஸ் தான் நான் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். Okay, give me 5 minutes time. Let me put the table. Let us solve the variances. Then I will be coming back again. Okay? Yes. See here. சொல்றா தம்பி, என்னப்பா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்னடா சொல்றா? மெட்டீரியல் standard as given. Standard as given. Standard for actual. Production. Actual for actual production. Okay, tell me for production. Quantity, rate, amount. Quantity, rate, amount. Quantity, rate, amount. ABC. Okay, yes. Now let us see here. எத்தனை மெட்டீரியல் தம்பி இருக்கு? A, B, C. ஓகே, சொல்லு. A standard as given எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50, 30, 20. எவ்வளவு பர்சன்டேஜ்? 50. நார்மல் லாஸ் ஏதாச்சும் क्वेश्चनல கொடுத்திருக்கானா? எதுவுமே கொடுக்கல, எல்லாமே பர்சன்டேஜ்ல கொடுத்திருக்கான். கரெக்டா? இன்னொன்னு என்ன கொடுத்திருக்கான் சார்? 125 kg ரா மெட்டீரியல் போட்டா 100 kg NXC சொல்லக்கூடிய அவுட்புட் வரும். கரெக்டா தம்பி? எஸ். டெல் மீ. ஏ எவ்வளோ? 50, 30. 100 kg அவுட்புட்டா? கரெக்டா? டோட்டல் என்னப்பா போடுவா? 125 kg இன்புட் போடணும். கரெக்டா? 125 kg இன்புட் போட்டா எவ்வளவு வருது? 100 kg அவுட்புட் வருது. ஓகே, சொல்லு. அப்ப 125 kgல 50% எவ்வளோ? 62.5. டே 100 kgல போட்டு 100 அவுட்புட்ரா தம்பி.
100ல போய் 50 30 20 போடாத. மிக்ஸ் எதுல போடுற மெட்டீரியல்ல நீ இவ்வளவு போடணும். மெட்டீரியல்ல போட்டு இவ்வளவு போட்டானா தான் உனக்கு என்ன வரும்? 100 kgs NXC வரும். டோட்டல் kgs எவ்வளோ? 125. ஓகேவா? 125ல 50% எவ்வளோ? 62.5. 30% எவ்வளோ? 37.5. 20% எவ்வளோ? 30% எவ்வளோ? 20% எவ்வளோ? 25. What is the rate? 20 10 5. 20 10 5. ஆக்சுவல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? ஆக்சுவல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 5600 kgs. 5600 kgs. எனக்கு கரெக்டா பதில் சொல்லு. கரெக்டா பதில் சொல்லு. எவ்வளோ பேட்சஸ் ஓட்டி இருக்கிற? எவ்வளோ பேட்சஸ் ஓட்டி இருக்கிற? 60. Actual batches run is equals to 60. actual batches எவ்வளோ ரன் பண்ணிருக்கிற? 60 batches. கரெக்டா? 60 batchesக்கு எவ்வளோ யூனிட்ஸ் எவ்வளோ கேஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 5600 kgs. கரெக்டா? சரி, ஒவ்வொரு பேட்சுக்கும் ஸ்டாண்டர்ட் இன்புட்டா இல்ல அப்படின்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா பேட்ச் சைஸ்? ஸ்டாண்டர்ட்னா இங்க பிக்சட் இன்புட்டா இல்லனா சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? பிக்சட் இன்புட். அப்ப 60 பேட்சஸ்னா எவ்வளவு கேஜிஸ் போட்டிருப்ப? 60 into 125 எவ்வளவு வந்திருக்கு? 5600 kgs அவுட்புட் வந்திருக்கு. கரெக்டா? இது வந்து என்ன? இன்புட். சொல்லு. 60 into 125 எவ்வளவு? 7500. 7500 kgs இன்புட் போட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறேன்? 5600 kgs அவுட்புட். என்ன ப்ரொபோர்ஷன்? 60% A. Next 20% B. Next 20% C. எவ்வளவு வருது? எவ்வளோடா தம்பி? 4500. A. B எவ்வளோ? 1500. C எவ்வளோ? 1500. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? போலாமா? போடுங்க. A எவ்வளோ போட்டிருக்கிற? 4500. B எவ்வளோ? 1500. C எவ்வளோ? 1500. கரெக்டா? ரேட் எவ்வளோ? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறான் 2186. 2186 எவ்வளவு வருது சொல்லு? 94500. நெக்ஸ்ட் 12000. 9000. 1,15,500. டோட்டல் எவ்வளோ? 1,15,500. 115. 1,15,500. Total actual quantity எவ்வளோ? 7,500. 5600 தகுந்த மாதிரி நான் இப்ப என்ன பண்ணும்? ஆக்சுவலா ரீடிராஃப்ட் பண்ணும். பண்ணலாமா? சொல்லு. ஒர்க்கிங் நோட் 2 சொல்லு. A B C கரெக்டா? சொல்லு. 125 kgs போட்டுட்டு சரி 62.5 kg போட்டு 100 kgs ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறேன். அப்போ 5600 kgsக்கு எவ்வளவு வேணும்? சொல்லு. 62.5 divided by 100 into 5600 எவ்வளோ? 3500. சார் இப்படியும் எடுக்கலாம். இல்லனா என்ன பண்ணலாம்? சார் ஒரு பேட்ச்க்கு 125 அப்படின்னா எவ்வளவு பேட்சஸ் நீங்க ஓட்டி இருந்திருக்கணும்? 5600க்கு 56 பேட்சஸ். அப்போ 56 பேட்சஸ் into 125 போட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன் எவ்வளவு கொடுத்திருக்கான்? 50 30 20 அப்படியே எடுக்கலாம். இல்ல சார் எனக்கு இப்படி இருக்கு இப்படியும் போய்க்கலாம், இல்லனா அப்படியும் போடலாம். நான் போடுற ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்றேன் பாரு. ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்றேன். எவ்வளவு வருது சொல்லு. நெக்ஸ்ட் என்ன? 37.5 100க்கு அப்படின்னா 5600க்கு எவ்வளோ? 2100. 25 divided by 100 into 5600 எவ்வளவு வருது? எவ்வளோ? 1400. 1400 எழுதலாமா? 3500 2100 1400.
20, 10, 5. இங்க எவ்வளோ 70,000, 21,000. எவ்வளோ வருது டோட்டல்? 7,000. 91 plus 7, 98,000. இங்க எவ்வளோ வரும்? ஆவரேஜ் ரேட் எவ்வளோ? ஏப்பா புரிஞ்சுதா? இல்ல சார் எனக்கு இப்படி இல்ல, நான் இப்படி போடுறேன். போடு, எவன் போட்டு சொத்து போடு சொல்லு சார். ஃபார் 5,600. ஆனா இப்படி போட்ட கன்ஃபியூஷன் ஆகும்னா நீ போட வேணாம். எனக்கு இப்படியே இருக்கு சார் போதும்னு சொன்னா. பட் நான் சொல்றேன் பாரு சார், 5,600 kgsக்கு ஸ்டாண்டர்ட் ரன் எவ்வளவு ஓட்டி இருந்தா போதும்? 56 ஓட்டி இருந்தா போதும். அப்போ 56 ஒவ்வொரு பேட்ச் ரனுக்கும் எவ்வளவு நீ இன்புட் கொடுக்கணும்? 125 கொடுக்கணும். எவ்வளவு ஆச்சு? எவ்வளோ? 7,500. வெறும் 7,000. 7,000. என்ன ப்ரொபோர்ஷன்? 50, 30, 20. 20. 3,500. எவ்வளோ? 3,500, 2,100, 1,004. மேட்ச் ஆகுதாப்பா? Yes, sir. ப்ரொபோர்ஷன் எல்லா இடத்துலயுமே சேமா இருக்கும். அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வரும். ஏம்பா காட் இட்? எஸ் எஸ். ஸோ பெட்டர் திஸ் இஸ் யுவர் யூனிஃபார்ம் ஃபார்மேட். இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான் வரும். ஓகேவா? போடுறதா இருந்தால் எப்படி வேணும். நீ கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டானா எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் வாட் யூ ஹாவ் டு டூ. புரிஞ்சுதாப்பா? ரெஸ்ட் ஆல் இஸ் யுவர் சேம் திங். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? ஜஸ்ட் யூ நோட் இட் டவுன் திஸ் டேபிள். ஓகே, இல்ல மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் சரி கால்குலேட் பண்ணிடலாமா? சரி சொல்லு. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ்ல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லு. எம்சிவி எவ்வளோடா எம்சிவி? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். கரெக்டாடா? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோ? 98 மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ? 1,15,500. எவ்வளோ வருது? மைனஸ் 17,500 அட்வர்ஸ். மைனஸ் 17,500 அட்வர்ஸ். ஓகே, எஸ் எஸ். நெக்ஸ்ட் சொல்லு. அடுத்தது என்ன? எம்யூவி. இன்னொன்னு எம்பிவி. எம்யூவி என்ன? ஃபார்முலா என்ன? எம்யூவினா யூசேஜ் வேரியன்ஸ் தெரியும். ஃபார்முலா என்னன்னு சொல்றா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் actual quantity into standard rate. Standard price or standard rate. இங்க என்ன? முதல்ல comparative factor என்னன்னு சொல்லு. Standard price minus actual price into price savings ஓ additional price ஓ என்ன வரும்? actual quantity மேல வரும். ஓகே, இதுதான் ஷார்ட் ஃபார்ம். இதுதான் ஒரிஜினேஷன். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் உடைய ஒரிஜினேஷனே இங்க இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா எஸ்பி இன்டூ எஸ்கியூ மைனஸ் ஏகியூ இன்டூ எஸ்பி. அவன் ரோதனையே ஏன் கேட்கற? சரியா? போய் பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ரோதனை பாடுபடுவானுங்க. ஓகே, திஸ் இஸ் த ஒரிஜினேஷன். ஆல்வேஸ் வாட் எவர் த கேஸ் மே பி. சி, ஐ ஆம் a believer of science. Okay, I have a believer in God also. To certain extent I am believer of science also. See, science students என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ரூட் காஸ் வரைக்கும் இறங்குவான். ரூட் காஸ் எங்க இருந்து வந்திருக்குதுன்னு தெரிஞ்சானா மட்டும்தான் என்ன பண்ணுவான்? அதுக்கு கவுண்டர் மெஷரே கொடுப்பான். வேக்சினேஷன் ஆகட்டும், இல்ல அப்படின்னா டிசீஸ்க்கு உண்டான மெடிசின் ஆகட்டும், இல்ல அப்படின்னா இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆகட்டும், இதெல்லாமே அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஆளுங்க வெறும் கன்க்ளூஷன்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிடுறது. கன்க்ளூஷன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனா என்ன கிடைக்கும் உனக்கு?
அந்த கன்க்ளூஷன் நீ மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதே ரூட் காஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், இதான்டா கன்க்ளூஷன், ரூட் காஸ் இதான் பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சிடும் உனக்கு. தட் இஸ் த வே ஆஃப் லர்னிங் யுவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் as well as காஸ்டிங். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் த சேம் எக்ஸ்டென்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், காஸ்டிங், இதுக்கு எல்லாத்துக்குமே சேம் ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். என்னன்னா பொறுமை. டைம். இட் வில் டேக் டைம். ஓகே, டெல் மீ நெக்ஸ்ட். சொல்லு, MU என்ன? எத்தனை மெட்டீரியல்? A, B, C. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? எவ்வளோடா ஸ்டாண்டர்ட் ரேட்டு? 20, 10, 5. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ? மேலே போகணும் சார். 3500, 2100, 1400. 3500, 2100, 1400 மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? 4500, 1500, 1500 மைனஸ் 4500, 1500, 1500. எவ்வளோடா வருது? 20,000 அட்வர்ஸ். என்னப்பா ஹை காஸ்ட்லி மெட்டீரியல் யாரா? ஏ. அதிகமா யூஸ் பண்ணிருக்கியா கம்மியா யூஸ் பண்ணிருக்கியா? அதிகமா யூஸ் பண்ணிருக்கியா. நெக்ஸ்ட் அடுத்தது 6000 ஃபேவரபிள். கரெக்டா? அடுத்தது என்னது? 500 அட்வர்ஸ். அப்ப எவ்வளவு வரும்? 13,500 அட்வர்ஸ். ஓகேவா? இவனுக்கு சொல்லு, MPVக்கு சொல்லு. A, B, C. SP எவ்வளோ? 20, 10, 5. AP எவ்வளோ? 21, 8, 6. ஓகேவா? ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? ஆக்சுவல் குவான்டிட்டியும் நம்ம போய் பார்க்கணும். 4500, 1500, 1500. 4500, 1500, 1500. Sir, material usage variance 14,500. 14,500. Okay. எவ்வளோ பாருங்க? மைனஸ் 4500 பிளஸ் 3000 மைனஸ் 1500. எவ்வளோப்பா வருது? மைனஸ் 3000. கரெக்டாப்பா? கரெக்டா? மைனஸ் 3000 மைனஸ் 14,500 எவ்வளோ வருது? 17,500 அட்வர்ஸ். கிளியர்? எஸ். லாஸ்ட் ஒன். சரி, உன்னோட கொஸ்டின்ல அந்த குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் இப்போ என்ன பண்ணலாங்கன்னா, இது வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன். ஓகேவா? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ். ஓகேவா? சேம் ஃபார்முலா தான். ஆக்சுவல் குவான்டிட்டி மல்டிப்ளைடு பை ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். இங்க என்ன குவான்டிட்டி எடுத்துப்பேன்னா பர்ச்சேஸ்டு குவான்டிட்டி எடுத்துப்பேன். என்ன சார் இப்படி கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா, யூ வுட் ஹவ் ஸ்டடிட் a concept called replacement cost concept. என்ன கான்செப்ட்? ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கான்செப்ட். சார் அதே குவான்டிட்டி இப்போ இருக்கக்கூடிய காஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா எவ்வளவு சார் வேரியன்ஸ் வந்திருக்கும்? அவ்வளவுதான். முழுசா இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா எவ்வளவு வேரியன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றது. அதுதான் MPV பேஸ்ட் ஆன் நியூ பர்ச்சேசஸ் சொல்றது. ஓகே, எவ்வளவு சொல்றாங்க? 5,000. நெக்ஸ்ட் என்ன? 2,000, 1,200. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளோ? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் செட் டு பி 20, 10, 5. ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோ? 21, 8. எவ்வளோ வருது? 5,000 மைனஸ் 5,000 பிளஸ் 4,000 மைனஸ் 1,200. எவ்வளோ வருது? 2,200 அட்வர்ஸ். $2,200 adverse. Okay.
புரிஞ்சுதாப்பா? எப்பவுமே நீ கால்குலேட் பண்றது இந்த 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 இதுதான். ஓகேவா? இங்க உன்னுடைய கொஸ்டின்ல ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்கான். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ச்சேசஸ், நியூ பர்ச்சேசஸ் பேஸ் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி கேட்டான். அப்படி பண்றப்ப இது போடணும். சார் இது போட்டா எனக்கு டோட்டல் வேரியன்ஸ் டேலி ஆகுமான்னு கேட்டா ஆகாது. புரிஞ்சுக்கோ, பர்ச்சேசஸ் வேற, கன்சம்ஷன் வேற. கன்சம்ஷன் பேசிஸ்ல எடுத்தானா தான் உனக்கு டோட்டல் வேரியன்சஸ் என்ன ஆகும், மேட்ச் ஆகும். பர்பசிவா உன்னுடைய கொஸ்டின்ல இப்படி கேட்டானா கால்குலேட் பண்ணி கொடு. இல்லனா எப்பவுமே எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு போகணும், இந்த ரூட்ல தான் போயாகும். புரியுதா என்னன்றது? ஏன்பா எல்லாருக்குமே புரிஞ்சுதாப்பா? Yes, sir. Yes? Yes. Yes. Note of it, that's all. Material variances completed. சீக்கிரமா நோட் பண்ணிக்கோ. மிக்ஸ் எல்லாம் நீயே கால்குலேட் பண்ணிக்கோ. எல்லாத்துக்குமே மிக்ஸ் ஈல்டு முடிஞ்சு. ஏப்பா எப்பப்போ மிக்ஸ் வரும்? இல்ல எப்போ மிக்ஸ் வரும்? 2 units மேல. ரெண்டு மெட்டீரியல் மினிமம். எப்ப ஒண்ண வச்சு ஒண்ணே மிக்ஸ் பண்ணுங்கப்பா. மினிமம் எத்தனை மெட்டீரியல் இருக்கணும்? 2. அப்படி இருந்தா தான் மிக்ஸ் வரும். கரெக்டா? நோட் பண்ணி. ப்ரொடக்ஷன் பாலிசின்னு எழுதிக்கோ, இல்லைனா பேட்ச் சைஸ்ன்னு எழுதிக்கோ, இல்லைனா பேட்ச் காஸ்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எழுதிக்கோ. மூணுமே ஒண்ணுதான். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாப்பா, லேபர் முடிக்கணும்.
எப்போ புரிஞ்சுதாப்பா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கு? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுவோம் அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா காஸ்டிங் மேலே. இன்னும் கான்செப்டுவலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஆல்வேஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் நெவர் எண்டிங். ஓகே பாப்பா, நீங்கள்லாம் முடிச்சுட்டு வாங்கப்பா. we can have ஒருத்தனே எவ்வளோப்பா என்னால் பண்ண முடியும்? எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாஸ் பண்ணிட்டு சிஏ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா we can have a excellent material in a easy language. தமிழ்லயே போடுவோம்ப்பா, என்னப்பா எடுப்போ தமிழ்லயே போடுவோம். ஓகே டன். புரியாததை எதையுமே வந்து புரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்க கூடாது. புரியாதது எதுவுமே புரியல, ஏன் புரியலன்ற கேள்வியை கேட்கணும். ஓகே, அதுக்கு தானே கட்டுறீங்க பணம். ஆமாவா? ஆமாவாப்பா? டன். எழுதியாச்சா? சீக்கிரமாப்பா. லேபர் வேரியன்சஸ் போகும். லேபர்ல ஐடில் டைம் இருக்கு. நார்மல் ஐடில் டைம் பத்தி பேசணும், அப்நார்மல் ஐடில் டைம் பத்தி பேசணும். ஓகே, இதெல்லாம் இருக்கு. ஒரே நிமிஷம் டேபிள் எழுதியாச்சா? சரி சார்.
இன்னும் ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே. இன்னும் ஏன்பா இது அடிஷனல் கீழே கேட்டிருக்கிறது if question specifically asked you do or else it is not necessary. Finished, sir. Done. Yes, next we are entering into a new variance called labor variance. கரெக்டாப்பா? அவ்வளவுதான்ப்பா மெட்டீரியல். இதுக்கு மேல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. Abnormal loss, same treatment what it has been taken care in labor, the same will come there. But till today your institute, not even for CA inter, CA final also they have not tested abnormal loss. Okay, don't bother. Institute questionலையும் கொடுக்கலாம் அவங்க. Okay, ஐடியல் டைம் வேரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து ஓகேவா அப்நார்மல் ஷார்டேஜ் வேரியன்ஸ் சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல, நார்மல் லாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் இரு எந்த கொஸ்டின் எடுக்கிறாரு? எடுப்பா illustration number 7 எடுப்பா. illustration number 7. illustration number 7. போட்டிங்களாப்பா? போலாமா? எஸ் எடுப்பா. illustration number 7. I am coming for labor variances. Okay, labor variances, illustration number 7. with abnormal idle time. என்னது? abnormal idle time. செவன் நான் பண்றேன், 6 நீ பண்ணும். ஓகேயா? ஓகேவா? எஸ் எஸ். 7 8 நான் பண்றேன், 6 நீ பண்ணும். ஓகே எஸ். now let us start. சார் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பண்ணவே இல்லை. ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆல்ரெடி 2 பண்ணியிருக்கிறோம், மீதி இருக்கிறதெல்லாம் ஈஸி தான். ஐ வில் பி டெல்லிங் யூ, டோன்ட் பாதர். ஓகே, நவ் லெட் அஸ் see here. What is the format we have? Okay, standard as given, standard for actual, next actual for குவாண்டிட்டி வருமா ஹவர்ஸ் வருமா? குவாண்டிட்டி வருமா ஹவர்ஸ் வருமா?
hours. Okay. Same format, no change at all. எத்தனை வாங்கணும்? சரி, ரைட். கொஸ்டின் படிக்கிறோமா? பாரு. NPX Limited uses standard costing system for manufacturing its product called X. Following is the budget data given in relation to labor hours for manufacture of 1 unit of product X. Standard data எதுக்குப்பா கொடுத்திருக்காங்க? ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்கில்டு லேபர் எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்க? அப்போ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 ஹவர்ஸ். ஒரு ஹவருக்கு ரேட் எவ்வளோ? 6. செமி ஸ்கில்டு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றீங்க? 3 ஹவர்ஸ். அன்ஸ்கில்டு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றீங்க? 5 ஹவர்ஸ். ரெஸ்பெக்டிவ் ரேட் பெர் ஹவர் எவ்வளோ? 4.3. Next, in the month of January, totally 10,000 units were produced. Following are the details. எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? 10,000 யூனிட்ஸ். எவ்வளோ ஹவர்ஸ் இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க? ஸ்கில்டு 18,000 ஹவர்ஸ். செமி ஸ்கில்டு எவ்வளோ? 33,000 ஹவர்ஸ். அன்ஸ்கில்டு எவ்வளோ? 58,000 ஹவர்ஸ். ரேட் எவ்வளோ? 7, 3.5 and 4. அமௌண்ட் எவ்வளோ? 1,26,000, 1,15,500, 2,32,000. Total comes to 4,73,500. Next, actual idle hours abnormal during the month. என்ன சொல்றாங்க? Actual idle hours abnormal during the month. என்ன சொல்றாங்க? Abnormal idle time எவ்வளவு நேரம் இருக்காங்க? 500, 700, 800. Total comes to 2,000. Calculate labor variances. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? எஸ். ஏன்பா ஒண்ணு நான் வேரியன்ஸ் வித்தவுட் அப்நார்மல் ஐடில் டைமும் கால்குலேட் பண்றேன், வித் அப்நார்மல் ஐடில் டைமும் கால்குலேட் பண்றேன். ரெண்டு விதமான வேரியன்ஸஸும் கால்குலேட் பண்றேன், நீ பாத்துக்கோ. ஓகே, எஸ். டேபிள்ல எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லப்பா. டேபிள்ல எந்த விதமான சேஞ்சஸ், ஒரே ஒரு புது வேரியன்ஸ் வருவான், அவன் தான் யாரு? அப்நார்மல் ஐடில் டைம். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. லெட் அஸ் see. Now you see here. ஓகேப்பா, let us see here. என்னென்ன லேபர் பா இருக்கிறாங்க? ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, unskilled. Okay, how many units have been produced? ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஹவர்ஸ்? 2, 3, 5. எவ்வளவு ரேட்? 6, 4, 3. 12, 12, 15. நெக்ஸ்ட், ஆக்சுவலி எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க? 10,000. எவ்வளவு ஹவர்ஸ்? 18,000. Next, 33,000. 58,000. 7, 3.5, 4. 1,26,000. 1,26,000. 1,15,500. 2,32,000. 4,73,500. 10,000. சொல்லு, எவ்வளவு யூனிட்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருப்ப? ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு.
சார் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 மணி நேரம் அப்படின்னா 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 20,000. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 3 மணி நேரம் அப்படின்னா 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 30,000. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 5 மணி நேரம்னா 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 2,000. ஓகே, டெல் மீ. 20,000, 30,000. 30,000, 50,000. ரேட் எவ்வளோ? 6, 4, 3. ஓகே, எவ்வளோ வரும்? 1,20,000, 1,20,000. 1,20,000, 20. 1,50,000. 3,90,000. 50, 80, 1 lakh. Total average rate comes to 3.9. 3.9. ஓகே, ஒன்ஸ் இது கால்குலேட் பண்ண என்ன பண்ணிடணும்? ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணு. ஓகேவாப்பா? சொல்லுப்பா. வித்தவுட் லேபர், வித்தவுட், ஃபர்கெட் அபவுட் ஐடில் டைம் வேரியன்ஸ், அது விட்டுரு. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஐடில் டைம் வேரியன்ஸ், தட் மீன்ஸ் வித்தவுட் ஐடில் டைம் வேரியன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ற? நார்மலா கால்குலேட் பண்ற. சொல்லுப்பா. எல்சிவி ஃபார்முலா என்னப்பா? எல்சிவி லேபர், எல்சிவினா என்னடா? லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். என்ன? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு வருது சொல்லு? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 3,90,000 90,000. மைனஸ் ஆக்சுவல் எவ்வளோ? 4,73,500. எவ்வளோ வருது? 83,500 அட்வர்ஸ். 83,500 அட்வர்ஸ். என்ன பண்ணும் இப்போ? எத்தனை பேர் இதுக்கு ரீசன்? 2 பேர். லேபர் யூசேஜ் வேரியன்ஸ் சொன்னா கேவலமா இருக்கும். கரெக்டா? லேபர் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா கேவலமா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்? லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். என்ன வேரியன்ஸ்? எஃபிஷியன்சி வேரியன்ஸ். லேபர் பிரைஸ் வேரியன்ஸ் என்னன்னு சொல்லலாம்? லேபர் ரேட் வேரியன்ஸ் சொல்லலாம். என்ன வேரியன்ஸ்? லேபர் Rate variance. ஓகே, ரெஸ்ட் ஆல் தி திங்ஸ் சேம். எஃபிஷியன்சினா எங்க ஏம்பா அங்க யூசேஜ்க்கு என்னப்பா கம்பேர் பண்ண? கம்பேர் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டியும் ஆக்சுவல் குவாண்டிட்டியும். இங்க என்ன கம்பேர் பண்ணுவ? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் மல்டிப்ளைடு பை ஸ்டாண்டர்ட் ரேட். அங்க என்ன கம்பேர் பண்ண? அங்க பிரைஸ கம்பேர் பண்ண. எஸ்பி மைனஸ் ஏபி. இங்க என்ன? ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் மல்டிப்ளைடு பை ஆக்சுவல் ஹவர்ஸ். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? புரியலையா? போலாமா? எஸ், சொல்லு. Standard rate 6. இருமா. ஸ்கில்டு, Skilled, செமி ஸ்கில்டு, semi-skilled, அன்ஸ்கில்டு. unskilled. சொல்லு. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ? 1,20,000, 1,20,000, 1,50,000. கரெக்டா? 1,20,000, 1,20,000, 1,50,000. ரேட் எவ்வளோ? 6, 4, 3. 3. 6, 4, 3 மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? டேய் என்னடா 1,20,000? டே ஹவர் சொல்ல சொன்னா என்னடா டோட்டல் காஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் சோனமுத்தா, இங்க ஹவர் சொல்ல சொன்னா நான் பாட்டுக்கு நான் காஸ்ட் எடுத்து எழுதிட்டு இருக்கிறேன். 20,000, 30,000, 50,000. ஹவர்ஸுக்கு பதிலாக காஸ்ட் எடுத்து எழுதிட்டேன்டா தம்பி. ஓகே, 18,000. கரெக்டா? பார்த்துட்டு பேன் உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லு? இந்த சைடு நீங்க தப்பு பண்ணிட்டு என்ன திட்டினா என்ன சார் பண்றது? சரியா? 18,000, 33,000, 58,000. சொல்லு. 20,000 minus 18,000 சொல்லு. 12,000 favorable. Next 12,000 unfavorable.
adverse. சரியா? adverse 8 3s are 24,000. 24,000. so adverse எவ்வளோ minus 24. இங்க actual hours எவ்வளோ 1833 18,000 33,000 58,000. skilled semi skilled unskilled. standard rate எவ்வளோ 643. 643. 3. actual rate எவ்வளோ 7.54. 7 3.5. 3.54. 4. 18,000 adverse. எவ்வளோ 18,000 adverse. 18,000 adverse. next 16,500 favorable. favorable. 58,000 adverse. 58,000 adverse. 59,500 adverse. 59,500 adverse. ஏன்பா மேட்ச் ஆகுதா 59,500 plus 24 83,500. 83,500. லேபர் ரேட்னா ரேட் மார்க்கெட் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் அது. ஓகே, அப்போ எஃபிஷியன்சில தான் நம்மளால என்ன பண்ண முடியும் சமாளிக்க முடியும். ஓகே, லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் சொல்றதுக்கு பதிலா there is a word called mix ன்னு சொன்னா கேவலமா இருக்கும். அதனால என்ன சொல்றேன் லேபர் சப் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். என்ன வேரியன்ஸ் லேபர் சப் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். அடுத்தது இது என்னன்னு சொல்லுவீங்க லேபர் ஈல்டு வேரியன்ஸ். லேபர் ஈல்டு வேரியன்ஸ் புரியுதாப்பா? சரி, என்னப்பா ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ரேட் மல்டிப்ளைடு பை என்னப்பா சார் நான் பைத்தியமா சார்? இல்ல சார், அங்க ஆக்சுவல் குவாண்டிட்டி இங்க ஆக்சுவல் ஹவர்ஸ். அங்க ஆக்சுவல் குவாண்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்னா இங்க ஆக்சுவல் ஹவர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். இங்க ஆக்சுவல் ஹவர்ஸ் இன் ஆக்சுவல். டன்? எஸ், டெல் மீ. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? ரேட் எவ்வளோ 6 4 3. ஸ்கில்டு செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு. சொல்லு டிஏஹெச் டோட்டல் டிஏஹெச் எவ்வளோடா 1 lakh. டோட்டல் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ 1 lakh. Okay. 58 plus 33 எவ்வளோ 9,000. 1,09,000. ஆக்சுவல் ஹவர்ஸ் எப்படி இருக்கு 18 33 58. 18,000 33,000 58,000. 58,000. டன்? எஸ். இப்போ என்ன பண்ணோம் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல கால்குலேட் பண்ணோம். கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் actual hours in standard mix, skilled, semi skilled, unskilled. ஓகேவா? சொல்லு என்ன பண்ணும்? என்னது 1,09,000 இருக்குமா? into 20,000 divided by 1 lakh. 1 lakh standard proportion. இது 30,000 divided by 1 lakh. Go and see standard proportion. இங்க 50,000 divided by 1 lakh. எவ்வளவு வருது
21,800. Next 30, 32,700. 54, 500. $1,200 adverse. 1200 adverse. இங்க சாரி இங்க நெக்ஸ்ட் என்ன 300 into 4 எவ்வளோமா பிளஸ் 1,200. இல்ல இங்கேயும் 1200 தானா Yes, sir. இது 21,800 ஆமா 1,09,800 ஆமா 21,800 21,800 minus 18,000 3,800 into 6 22,800 favorable இங்க 300 into 4 1,200 adverse. $10,500 adverse. எவ்வளவு வருது 11,100 favorable. Next இங்க பாரு labor yield variance என்ன average standard rate multiplied by TSH minus TH TSH minus TH ஓகேவா எவ்வளவு வருது சொல்லு 3.9 multiplied by TSH எவ்வளோ TH 1,09,000 TSH 1,00,000 TSH எவ்வளோ 1,00,000 அப்ப எவ்வளவு வருது 9,000 into 3.9 எவ்வளவு 35 அப்ப எவ்வளவுப்பா 35,100ல 11,100 போச்சுன்னா 24,000 adverse. ஏப்பா புரிஞ்சுதாப்பா லேபர் வேரியன்சஸ் Yes, sir. போலாமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஓகே வித் ஐடில் டைம் வேரியன்ஸ் டேபிள் சேம் தான் டேபிள்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது எல்சிவி என்ன எல்சிவி என்ன ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வருது எவ்வளோ 3,90,000 98 3,90,000 minus 4,73,500 எவ்வளவு வருது 83,500 அட்வர்ஸ் இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது கரெக்டா நெக்ஸ்ட் எத்தனை பேர் இதுக்கு லேபர் ரேட் வேரியன்ஸ் இதுலயும் எந்த சேஞ்சஸும் வராது எவ்வளவு வருது 35,000
100 adverse. இதுலயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நோ சேஞ்ச். நோ சேஞ்ச். சி யூஸ்வலா வந்து நான் வேற மெத்தட்ல போட்டுருந்தேன், அப்போ ஆன்சர் வரும். நவ் ஐ எம் அடாப்டிங் டு யுவர் இன்ஸ்டியூட் மெத்தட். ஓகே, ரெண்டுமே சேம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், எல்ஆர்வியும் சேம், எல்இவியும் சேம்னு சொல்லிட்டு இருந்தேன். சேம்னு சொல்லிட்டு அது கீழே நான் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன கீழே போடுறத இங்கே கொண்டு வந்து என்ன பண்றேன்னா சேஞ்ச் பண்றேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சி ஹியர், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். என்னப்பா ஃபார்முலா எனக்கு? லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ். கரெக்டா? இங்க என்ன சொல்றேன்னா ஏஏஹெச்னு சொல்றேன். என்னப்பா? ஏஏஹெச். ஏஏஹெச்னா என்னப்பா? ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ். என்னப்பா? ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ். புரியுது என்ன சொல்றேன்றது? சரி, ஓகே. ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ் என்னன்றது கால்குலேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த எல்இவில இருந்து இன்னொருத்தன் பாட்டு எடுக்கிறான். அவன் தான் யாரு? ஐடில் டைம் வேரியன்ஸ். ஐடில் டைம் வேரியன்ஸ். சொல்லுப்பா, யாருப்பா ஐடில் டைம் வேரியன்ஸ்? ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் மல்டிப்ளைடு பை ஐடில் ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ரேட் மல்டிப்ளைடு பை ஐடில் ஹவர்ஸ். ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு எவ்வளோன்னு பாருங்க. 643. ஐடில் டைம் ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 500, 500, 700, 700, 800. எவ்வளோ? 3000. இரு வர அடுத்தது 2800, 2400. ஐடில் டைம்னாவே ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள்? adverse, சும்மா உட்காந்து போறதுக்கு நீ அவனுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிற. ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள்? அன்ஃபேவரபிள். எப்பவுமே என்ன? அட்வர்ஸ் தான். adverse, எவ்வளவு வருது? 8200 adverse. 8200 adverse. ஓகே, நவ் இங்க பாருங்க, இப்போ என்ன புதுசா வந்திருக்கான்? ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ். ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இது எப்படி கால்குலேட் பண்றான்னு பாரு. ஒர்க்கிங் நோட் 2 என்னது? AAH மீன்ஸ் ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ். என்னப்பா ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் மைனஸ் ஐடில் டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு AAH. ஆக்சுவலா இது யூஸ்வலா கீழே பண்ணுவேன். உன் இன்ஸ்டியூட் இப்போவும் மார்க் கொடுத்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நவ் யூ டெல் மீ AH எவ்வளோ, ஆக்டிவ் ஹவர்ஸ் எவ்வளோ? கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 18,000. ஸ்கில்டு செமி ஸ்கில்டு எவ்வளோ? 33,000. அன்ஸ்கில்டு எவ்வளோ? 58,000. ஐடில் டைம் எவ்வளோ வருது? 500, 700, 800. எவ்வளோ வருது? 17,500, 20, 32, 700, 32, 300, 57, 200. 200. டோட்டல் ஆக்டிவ் ஹவர்ஸ் எவ்வளோ வருது? Total active. 1,07,000. என்னப்பா அர்த்தம் சார்? ஒருத்தவனுக்கு நான் 18,000 ஹவர்ஸ்க்கு பே பண்ணிட்டேன், ஆனா அவன் உருப்படியா வேலை செஞ்சது எவ்வளவு நேரம்? 17,500. அப்போ சும்மா உட்கார்ந்ததுக்கு நான் கொடுத்தது எவ்வளவு? 500, 500 ஹவர்ஸ் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவனுக்கு பே பண்ணிருக்கிறேன். கரெக்டா? டே தம்பி ஒன்னு புரிஞ்சுக்கோ, இது வந்து நார்மல் ஐடில் டைம் இல்ல. நார்மல் ஐடில் டைம் இதுலயே கவர் ஆயிடுச்சு. இதுலயே கவர் ஆயிடுச்சு. நான் இங்க பேச வர்றது யார பத்தி பேசுறேன்? அப்நார்மல் ஐடில் டைம் பத்தி மட்டும் தான் பேசுறேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்நார்மல் லாஸுக்கு மட்டும் தான் என்ன இருக்கும்? செப்பரேட் வேரியன்ஸ் இருக்கும். அது எப்பவுமே என்னவா இருக்கும்? லாஸா இருக்கும். நம்ம புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? எஸ் எஸ். நவ் ஐ நீட் டு கால்குலேட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எதை வச்சு கால்குலேட் பண்ணி? இனிமே ஆக்சுவல் ஹவர்ஸ் எடுக்க கூடாது. ஐடில் டைம் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா யாரை எடுக்க கூடாது? ஆக்சுவல் ஹவர்ஸ். யாரை எடுத்துக்கணும்? அதுக்கு பதிலா ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ் எடுத்துக்கணும். கரெக்டா? சொல்லு. ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 643. 643.
ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ 20,000 30,000 50,000. ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ 17,500 32,300 57,200. 15,000 எவ்வளோமா 15,000 sir 15. 15,000 favorable. 9,200 9,200 adverse. 21,000 21,600 adverse. adverse 15,800 total 15,800 15,800 adverse. நம்ம கரெக்டா கால்குலேட் பண்றோம். sir 2,500 into 6 எவ்வளோ 15,000. எஸ் இது அட்வர்ஸ் கரெக்டாடா. இந்த வேரியன்ஸ் 7 4s are 28 5 6s are 30. correct தான் sir இல்லையடா எனக்கு மிஸ் ஆகுதே. இங்க இப்படி வரக்கூடாது. டோட்டல் பண்ணு கரெக்டா. 7,200 into 3 20 30 and 50. அப்ப இங்க செப்பரேட்டா எடுத்துட்டேன்ப்பா 8,200. சரியா? அப்போ 35,200 plus 8,200 எவ்வளோப்பா வருது வேரியன்ஸ் 43,400. இங்க எவ்வளவு வருது 15,800 வருது. இல்ல இங்க மேட்ச் இங்க ஏதோ தப்பா இருக்கு பாரு. என்னன்னு பாரு. இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்க. என்னப்பா ரேட் வேரியன்ஸ் எவ்வளோ Rate variance bookல ஓ 59,500 இல்ல புக்ல இல்லாமா. இங்க நான் மாத்தி எடுத்துட்டேன். yield வேரியன்ஸ் எடுத்தேன் 59,500 லேபர் மேல இருந்துச்சு எடுக்கல. எவ்வளோ 59,500. இப்போ கரெக்டா. இப்போ மேட்ச் பண்ணு 59,500 எல்ஆர்வி இருக்கு கரெக்டா. 8,200 அட்வர்ஸ் இருக்கு 15,800 அட்வர்ஸ். புரியுதாப்பா. அப்போ லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் என்னவாகும்னு பார்த்தோன்னா கொஞ்சம் விலைக்கு கொடுப்பாங்க. யாருக்கு அப்நார்மல் ஐடில் டைம் வேரியன்ஸ். ஓகேவா. இது மூணு ஆட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ என்ன பண்ணும் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் என்ன பண்ணும். இப்போ இதுக்கு எத்தனை பேர் ரீசன் 2 பேர். ஓகேவா. எல்எம்பி எல்வைவி யாருப்பா. ஓகே. லேபர் மிக்ஸ் வேரியன்ஸுக்கு ஃபார்முலா என்னப்பா ஸ்டாண்டர்ட் ரேட் மல்டிப்ளைட் பை டோட்டல் ஆக்சுவல் ஹவர்ஸ் எடுக்க கூடாது. இப்போ என்ன ஆக்சுவல் ஹவர்ஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன எடுக்கணும் TAAH மைனஸ் TAAH. நான் பைத்தியமா சார். ஆமா சார் கரெக்டா. இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் in actual mix. By keeping all the other things constant, if mix changes, what will be the issue? Okay. Labor yield variance என்னவாகும் average standard rate multiplied by TSH minus TAAH. ஓகேவா. இது நீயே கால்குலேட் பண்றியா நீயே கால்குலேட் பண்ணி எதுல இருந்து எடுக்கணும் TAH எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ல இங்க வச்சிருக்கிற அத ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன்ல எடுக்கணும். ஏன்பா புரிஞ்சுதாப்பா லேபர் வேரியன்ஸ். ஐடில் டைம் இருந்தா என்ன பண்ணும் தெரிஞ்சுதா. எஸ் illustration 6 is of same type. okay you do it as homework. ஈவினிங் உட்காந்து இங்க பண்ணிட்டு போ. இனிமே இப்படிதான் இருக்கும். ஃபுல் டே கிளாஸஸ் வச்சா ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருக்கும் என்னோட கிளாஸஸ்.
ரெகுலர் பேட்சஸும் இப்படி தான் இருக்கும். லேபர் வேரியன்சஸ் போட்டுக்கோ. இது வந்து வித்தவுட் அப்நார்மல் ஐடல் டைம், வித் ஆர் வித்தவுட்னு போட்டுக்கோ. ஏன்னா ஏன்பா நார்மல் லாஸ்னா டேபிள்ல கை வச்சேன் கரெக்டா, அப்நார்மல் ஐடல் டைம்னா டேபிள்ல கை வைக்க மாட்டேன். எதுல வைப்பேன் நானு? ஃபார்முலால. ஆக்சுவல் ஹவர்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோ. ஆக்டிவ் ஆக்சுவல் ஹவர்ஸ் எங்க கால்குலேட் பண்ணணும்? கீழே அங்க கால்குலேட் பண்ணிக்கணும். லேபர் எஃபிஷியன்சி வித் ஆர் வித்தவுட். நீயே கால்குலேட் பண்ணு. இன்னும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன் நான், அவ்வளவுதான். ஜெரியம் ப்ளஸ் கூப்பிட்டுருக்காங்க பாரு, எனக்கு 2 வாட்டி என்னன்னு பேச கிளாஸ்ல. ஜெரியம் ப்ளஸ் சரவணமூர்த்தி. என்ன சரி சரி என்னைக்கா? நான் இல்லை, நீ போயிட்டு வந்துடு. நீ போயிட்டு வந்துடு, கிளாஸில் இருக்கிறேன். நான் எடுக்கிறேன்டா, கொஞ்சம் ஹெல்டாக போயிட்டேன்டா, உடம்புக்கு வேற சரியில்லை, பார்க்குறேன். ஸ்க்ரால் பண்ணிட்டா? எஸ் சார். சீக்கிரமா எழுதிக்கோ. இப்போ குரூப்ல லாஸ்ட் 5 அட்டம்ப்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்திருக்குப்பா, சரியா? ஓகே, எல்லாமே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்ல உட்காந்து முடிக்கணும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல என்னென்னலாம் பாஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்திருக்குதோ எல்லாமே போடலாம். இப்போ சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டுருங்கப்பா உள்ள, அப்புறம் பார்த்துக்கலாம். போன வாட்டி இஓக்யூ கேட்டிருக்கிறான்ப்பா, ஓகேவாப்பா?
ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் கொடுத்துருக்குறான். பட்ஜெட், ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். 7 மார்க் கேட்டிருக்கிறான்ப்பா லாஸ்ட் டைம். ப்ராசஸ் காஸ்டிங், தட் இஸ் ஃபைன். ஏன்பா போன வாட்டி கேட்டானாப்பா அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன்? ஆமாப்பா 6 மார்க் கேட்டிருக்கிறான்ப்பா. Yes, sir. ஈஸியாக இருந்திருக்கு பாரு. போன வாட்டி பேப்பர் அப்போ ஈஸி. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் கேட்டிருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மார்ஜினல் காஸ்டிங் ஈஸி. ஏன்பா போன வாட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா பேப்பரு. Sir, scroll. ஸ்க்ரால் பண்ணிட்டாப்பா? ஓ, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து இது பட்ஜெட் ரேஷியோஸ் கேட்டிருக்கிறோம் 4 மார்க்.
Yes, Guru. ஸ்க்ரால் பண்ணிட்டாப்பா? ஸ்க்ரால் பண்ணிட்டா? ஏய், இதெல்லாம் வந்தா மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடாதீங்களா? சரியா? Shall I scroll? என்னப்பா அவங்க நம்மளுக்காட்டி சீக்கிரமா பிரேக் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கொஸ்டின் தான்ப்பா சால்வ் பண்ணோம், அதுக்குள்ளார பிரேக் கொடுத்துட்டாங்க. ஏப்பா தம்பி, ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னாவே இதுதான்ப்பா. பேசாம நான் தியரி வாத்தியாரா இருந்திருக்கேன். கரெக்டா? ஸ்க்ரால் பண்ணிட்டாமா? அவ்வளவுதாம்மா இருக்கு. நீங்க தான்மா போடணும். இப்போ போட்டுட்டு சொல்லு, டக்குன்னு சொல்லு. லேபர் ஈல்டு எனக்கு கம்பேர் பண்ணிக்கோ ஆன்சர். லேபர் மிக்ஸ் வேரியன்ஸும் லேபர் ஈல்டு வேரியன்ஸும் போடு, டக்குன்னு போடு. 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிக்கணும். இல்லஸ்ட்ரேஷன் 8க்கு நான் டேபிள் போட்டு கொடுத்துட்டு போறேன், நீங்க முடிக்கணும். அவ்வளவுதான் பையமா. இனி வந்து எனக்கு இருக்கிறது இன்னும் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். மிக்ஸ் வேரியன்ஸ் இருக்கு, நார்மல் டைம் வேரியன்ஸ் டேபிள் போடணும். நார்மல் ஐடியல் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இந்த சம் இருக்கு. டன்.
Done. Finish. புக்ல ஆன்சர் மேட்ச் ஆச்சாமா? Yes, sir. ஏய் முடிச்சுட்டு வாங்கடா சீக்கிரமாடா. நாளைக்கு ஃபுல்லா மார்ஜினல் காஸ்டிங் வேணும். நாளானிக்கு ப்ராசஸ். சரியா? இந்த மாதிரி இருக்குது. மூணுமே ஓவர்லோடட். 3 நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சது, அவ்வளோதான். நாளைக்கு நாளானிக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். சர்வீஸ் காஸ்டிங், பட்ஜெட்டு, அப்புறம் லாஸ்ட் ஒன் என்ன, ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். எதுவுமே இக்னோர் பண்ண முடியாதுப்பா. எல்லாத்துலேயுமே 4 மார்க் கேட்குறான், 1 மார்க் வருது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு 31st வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக 80% தான் ஃபார்மேட்டு. 80% கவரேஜ் கொடுத்தா போதும்ட்டு. பட் ஐ எம் மேக்கிங் ஆஸ் மச் as possible டு கவர் 100%. எழுதியாச்சா? ஏன்பா கம்ப்ளீட்டட்? ஏய் சுஜன், ரகு. எஸ் சார், எஸ் போட்டுட்டே இருக்கேன் என்னப்பா சுஜன்? சார். போட்டுட்டே இருக்கேன் சார். ஏய் என்னடா போட்டுட்டே இருக்கிற? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஃபார்மேட் போட்டு எழுதிட்டேன். என்னது? கொஞ்சம் ஃபார்மேட் போட்டு போட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். போட்டுட்டு இருக்கேன் சார். முடிச்சிடும்.
ஏன்பா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய ஃபார்மேட்ல போட்டாலும் அது கரெக்ட் தான். உன் இன்ஸ்டியூட்டுக்காக வேண்டி இன்லைன் கொண்டு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆன்சர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். Yes, sir. ஏன்பா இன்னைக்கு ஏபிசி ஒரு கொஸ்டின், போன அட்டம்ப்ட்ல வந்திருக்கிற கொஸ்டின் ஒன்று ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல எல்லாம் இருக்கிறது முடிக்கணும். போன வாட்டி வந்திருக்கிற ஏபிசி, அதுக்கு முன்னாடி அட்டம்ப்ட்ல வந்திருக்கிற காஸ்ட் ஷீட். புரியுதா? ஏபிசி காஸ்ட் ஷீட், அதுக்கப்புறம் காஸ்டிங்ல வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு போட்டுட்டு சொல்லிட்டு நீங்க கிளம்பிக்கோங்க. ஐ வில் பி ஹியர் டில் 8 o'clock 8:15. ஆன்லைன் ஓப்பனாக தான் இருக்கும். நான் இங்க சீட்ல இருக்க மாட்டேன், சேர்ல இருப்பேன், நான் வெளியே எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருப்பேன். நான் டவுட்னு கூப்பிட்டேன்னா வந்துடுவேன். ஓகே? ஏன்பா போலாமாப்பா? Yes, sir. ஏன்பா ரகு எஸ் சார். போட்டியா போடலையா? போட்டோ எடுத்துக்கிட்டியா? முன்னாடியே சொன்னேனே சார். என்னப்பா? முன்னாடியே சொல்லிட்டேன் சார், போட்டேன்னு சொல்லிட்டியா? ஏன்பா சுருஜன், நான் போட்டப்பா அடுத்த கொஸ்டினுக்கு. போலாம் சார். Illustration number 8. Parra. The standard labor employment and actual labor engaged. Page number 13.33 study material. Illustration number 8. எடுத்துட்டியா? சரி. The standard labor employment and actual labor engaged in a week for a job are as under. பாரு, skilled, semi skilled, unskilled. பாருப்பா, standard number of workers in a gang. ஒரு கேங்குக்கு ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எத்தனைப்பா விடுற? 32. செமி ஸ்கில்னா 12, அன்ஸ்கில்னா 6. ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு எவ்வளோ? 28, 18, 4. ஸ்டாண்டர்ட் வேஜ் ரேட் பெர் ஹவர் 3, 2, 1. ஆக்சுவல் வேஜ் ரேட் பெர் ஹவர் 4, 3 and 2 rupees per hour respectively. ஏன்பா இங்க வேரியேஷன் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ல இருக்கா இல்லைன்னா ஹவர்ஸ்ல இருக்காப்பா? நல்லா பாரு, ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஏ கேங் எவ்வளோ? 32. கரெக்டா? செமி ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? 12. அன்ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? 6. ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? 28, 18, 4. அந்த கொடுத்திருக்கிற அந்த டேட்டா, நான் படிச்சிருக்கிற இப்போ டேட்டா வந்து ஹவர்ஸா இல்ல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். கரெக்டா? கீழே அப்படியே டேபிள் கீழே பாரு. During the 40 hours working hour என்னது 40 hours working week. அப்போ ஒரு வாரத்துல 40 ஹவர்ஸ்ங்கிறது கம்பெனி பாலிசியா இல்லனா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்? பாலிசி. ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும்? 40 ஹவர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எதனால சேஞ்ச் ஆகும்? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னாலயா இல்லனா ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் a வீக்னாலயா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னால. என்ன யமா வந்தாலும் ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? 40 மணி நேரம். 40 மணி நேரம், அவ்வளவுதான். ஓடி கீட்டி அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை அவன். அப்போ டோட்டல் ஹவர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எதனால சேஞ்ச் ஆகும்? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதிகமா எம்ப்ளாய் பண்றதுனால சேஞ்ச் ஆகும். இப்ப புரியுதா? இது இம்பார்ட்டன்ட். இதுவும் கம்பெனி பாலிசி தான். ஓகே, சரி. பக்கத்துல அடுத்தது லைன் படிக்கிறாங்க. The gang produced 1800 standard labor hours of work. என்னப்பா? The gang produced 1800 standard labor hours of work. produced என்றது என்ன? past tense. ஆனா நீ ஆக்சுவல்னு எடுக்க முடியாது, பக்கத்துல யாரை கொடுத்துட்டான்? ஸ்டாண்டர்ட் லேபர். அப்ப நீ என்ன ஸ்டாண்டர்ட் எடுப்ப? இது பியூர்லி ஸ்டாண்டர்டும் கிடையாது, பியூர்லி ஆக்சுவலும் கிடையாது. சொல்லு, என்னது அது? ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல். ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல். அப்ப அந்த 1800 ஹவர்ஸ்ன்றது என்ன? ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல். ஓகேவா? சரி, இப்போ டேபிள பாரு. டேபிள போட்டு கொடுத்துட்டு நான் போறேன். நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கம்ப்ளீட் வேரியன்சஸ். ஓகேவா? சொல்லு. லேபர், standard as given,
Standard for actual. Actual for actual. Actual for actual. Right? For production. For production. For production. Quantity, rate. Quantity வரக்கூடாது, இங்க என்ன வரணும்? Hours. Hours, rate, amount. Hours, rate, amount. Hours, rate, amount. ஓகே, சொல்லுப்பா யார் யாருப்பா எத்தனை வகையான லேபர்ப்பா இருக்காங்க? ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. ஓகே, சொல்லுப்பா என்னப்பா கொடுத்துருக்குறாங்க? சொல்லு. ஸ்டாண்டர்ட் ஆஸ் கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க? நீ சொல்லு. ஸ்டாண்டர்ட் ஆஸ் கிவன் எவ்வளோ? 32, 12, 6. இப்படி எழுதுனா செருப்பாலே அடிப்பேன். கரெக்டா? ஏன்? இது ஒர்க்கர்ஸ், எனக்கு என்ன வேணும்? ஹவர்ஸ் வேணும். சொல்லு. அப்ப என்ன வரும்? 32 into 40. கரெக்டா? 12 into 40. நெக்ஸ்ட் என்ன? 6 into 40. சொல்லு. 32 into 40 எவ்வளவு ஹவர்ஸ்? 280. 480. 32 into 40 எவ்வளோ? 1280. 14 12 sir. 1280 வா? Yes sir. நெக்ஸ்ட் 480. 240. கரெக்டா? 12 workers, 20 workers, 6 workers. ஓகே, 32 workers, 12 workers, 6 workers. ரேட் எவ்வளோ? ஒரு ரேட்டு 321. 321. 321. சரியா? அடுத்தது 3840. Total. எவ்வளோ? 3840. 3840. 960. 960. 240. சரியா? அடுத்தது அடுத்தது வெயிட் பண்ணு. அடுத்தது இங்க சொல்லு. ஆக்சுவல் ஹவர்ஸ் கொடுத்துருக்கானா? ஆக்சுவல் ஹவர்ஸ் கொடுத்துருக்கானா? No, sir. Number of workers. Multiple பண்ணி போகணும் sir. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ? 28. 28 இன்டூ ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் தான். கரெக்டா? நெக்ஸ்ட் 18 இன்டூ 40. 40. 4 into நெக்ஸ்ட் 4 இன்டூ 40. சொல்லு. 28 இன்டூ 40 எவ்வளோ? 1120. 1120. 20. 720. எவ்வளோ? 720 sir. 160. எவ்வளோ வருது? 4 3 2. 2. 432 எவ்வளோ வருது? 4480. என்னது? 4480. அடுத்தது 2160. 2160. அடுத்தது 320. 320. 320. டோட்டல் 6960. இங்க 2000. 6960 divided by 2000 எவ்வளோ? சரி, அது தேவையில்லை. இங்க வா. சரி, இரு 1800 ஒன்னு கொடுத்துருக்கானா? அது என்னது? அது ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவலோடைய ப்ரொடக்ஷன். இல்ல ப்ரொடக்ஷன்னா அவுட்புட்ரா தம்பி. ப்ரொடக்ஷன் அவுட்புட். அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஹவர் சொல்றான். எதை சொல்றான்? இந்த டோட்டலை சொல்றான். சரியா? எனக்கு ரேட் தெரியும். என்ன ரேட்? ஸ்டாண்டர்ட் ரேட் 321. கரெக்டா? ஆனா எனக்கு அவுட்புட் என்னன்னு சொல்லல, கொஸ்டின்லயும் கொடுக்கல.
கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றது? என்ன பண்ணணும்? இங்க பாரு, அவுட்புட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கில்டு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல்? ஐ நீட் டு நோ த டோட்டல். 100. கரெக்டா? இப்போ எனக்கு டோட்டல் கொடுத்துட்டான். ப்ரொபோர்ஷன் என்ன ப்ரொபோர்ஷன்? ஏன்பா இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? சார், இது இத்தனை யூனிட்ஸ்க்கு அப்படின்னா இத்தனை யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? கரெக்டா? கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்த? இதை கண்டுபிடிச்சிட்டு இருந்த. ஆமாவா? எஸ் எஸ். இப்போ பாரு, கொடுத்திருக்கிறது என்ன? 1800. கரெக்டா? இதை வந்து நான் என்ன பண்ணும்? ப்ரொபோர்ஷனேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ப்ரொபோர்ஷன் யாரு இருப்பாங்க? ஸ்டாண்டர்ட். இத்தனை நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அதே ப்ரொபோர்ஷன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த. ஆனா எதுக்கு? ஆக்சுவல் குவான்டிட்டிக்காக வேண்டி. இப்ப அதே ப்ரொபோர்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். என்னது? 1800 into what is the total proportion of standard? 1280 divided by total பண்ணு. 1280 plus 480 plus 240. 2000. 2000. சார், 2000ல 1280னா அப்போ 1800ல எவ்வளவு இருந்திருக்கும் சார்? 1152. ஏன்பா புரியலன்னா கையை தூக்குப்பா. புரியலன்னா கையை தூக்குப்பா. அப்போ எனக்கு அவுட்புட் கொடுக்காம என்னால இது கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும்? என்னால ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா என்ன சொல்றேன்றது? ஏன்பா யாருக்கு புரியலன்றது தூக்கு. தட்ஸ் வை திஸ் ப்ராப்ளம் இஸ் செட் டு பி நோன் as peculiar problem. புரியுதா? மெட்டீரியலுக்கும் இது அப்ளிகபிள். அவுட்புட் கொடுக்கல சார், ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் ஆக்சுவல் எவ்வளவுன்னு கொடுத்துட்டான். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஃபார் ஆக்சுவல் குவான்டிட்டி இந்த டோட்டல் கொடுத்துட்டான் சார். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ப்ரொபோர்ஷன்ல என்ன பண்ணலாம்? நீங்க பிரிச்சு போட்டுக்கலாம். ஏன்பா புரியுதா? மெட்டீரியலுக்கும் அப்ளிகபிள் இது. புரியுதா? குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் எது கொடுக்குறீங்க? குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் கொடுக்கறது ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல் கால்குலேட் பண்றதுக்கு தான். அதுக்கு க்ளூ கொடுத்திருந்தா போதும். அதுக்கு க்ளூ எப்படி கொடுத்திருக்கான்? அவுட்புட்ல கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்துட்டான்? டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கன்சியூம்ட் எவ்வளவுன்றது கொடுத்துட்டான். அது என்ன பண்ணும்? ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன் என்கிட்ட இருக்கு, அழகா அதே ப்ரொபோர்ஷன்ல என்ன பண்ணணும்? பிரிச்சு போட்டு. ஏன்பா புரிஞ்சதா புரியலையாப்பா? எவ்ரிபடி காட் இட் ஆர் நாட்? எஸ் Yes, சார். sir. எஸ் எஸ். புரியுதாப்பா? ஒவ்வொரு கொஸ்டினும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் பா. ஆமாப்பா, இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? யூ ஷுட் கெட் கான்ஃபிடன்ஸ். ஓகே, இதுக்கு மேல எல்லாம் கேட்கறது இல்லாம இதுல இருந்து தான் வருது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்றது கிடையாது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகே, யூ வில் பி சால்விங், நாட் மீ, யூ வில் பி சால்விங் ஆல் த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், செமி ஸ்கில் இருக்கா? செமி ஸ்கில் இருக்கா? என்ன சொல்லு செமி ஸ்கில்டுக்கு? அதே 1800 தான் சார். என்ன ப்ரொபோர்ஷன்ல பிரிச்சு போடுறீங்க? 480 divided by 2000 எவ்வளவு வருது? 432. நெக்ஸ்ட், அன்ஸ்கில்டு 1800 multiplied by 240 divided by 2000 2000. எவ்வளோ? 260. 216. மல்டிப்ளை பண்ணு. எவ்வளோ? 3456. 3456. 864. 864. 864. 216. 216. What is the total cost? 4536. ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன? 2.52. புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணணும்? Calculation பண்ணு. ரேஷியோஸ வேரியன்ஸஸ கால்குலேட் பண்ணு. யாரு? நீங்க. பண்ணு பண்ணு, சீக்கிரமா பண்ணு. வேரியன்ஸஸ் யூ கால்குலேட் அண்ட் கம்பேர் வித் யுவர் புக் ஆன்சர். டன். இப்போ புரிஞ்சுதாப்பா? இப்போ நார்மல் அப்நார்மல் லைட் டைம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாலிசி, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆக்சுவல் கொடுத்தனா என்ன பண்ணணும்ன்றது தெரியும். ப்ரொபோர்ஷன், அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கோங்க, பண்ணிக்கோங்க. ஓகே,